எரிமலை கட்டினை கலட்டும் ஆத்திரக்காரா, அந்த குருவி அடிமுடி வேலில் அடலை திரட்டும் தைரியக்காரா, கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டினை கலட்டும் ஆத்திரக்காரா, அந்த குருவி அடிமுடி வேலில் அடலை திரட்டும் தைரியக்காரா, கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. கலியுகம் தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. மோடி அரசு 2019 நோட்டிபிகேஷன் வெளியிட்டு தேர்வு நடத்தாமல் காலம் தாத்தும் மத்திய அரசை கண்டிக்கின்றோம். நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 2019 பிப்ரவரியில கால்ஃபர் செய்யப்பட்ட நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட 1,03,769 காலியிடங்கள். எதுக்காக அந்த காலியிடங்கள் அப்போ கால்ஃபர் செய்யப்பட்டது? 2019 தேர்தல், மே மாசம் தேர்தல் அறிவிப்பு. அந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் இவர்கள் பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. 2019 முழுக்க போச்சு. அதிலேயே கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட விண்ணப்ப படிவங்கள் ரிஜெக்ட் ஆச்சு. உடனே அதை எதிர்த்து போராட்டங்கள் வெடித்தது. உடனடியாக எதை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதை மறுபரிசீலனை செய்வதற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தேதி விட்டாங்க. அது அக்டோபர் வரைக்கும் இழுத்தது. அதற்கு பிறகு கொரோனா பெயரால் தள்ளி போடப்பட்டது. கொரோனா போச்சு. கொரோனா காலத்தில் இதே மத்திய அரசு 181 ரயில்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு அறிவிக்குது. அந்த வேலை வேக வேகமா நடந்தது. டெண்டர் கால்ஃபர் பண்ணது, அது பண்ணது, எல்லா வேலையும் நடந்தது. பாரத் கௌரவ திட்டம் அறிவிச்சாங்க, தனியார் ரயில் ஓட்டுறாங்க, அதெல்லாம் நடந்தது வேக வேகமா. ஆனா 2019 கால்ஃபர் பண்ண காலியிடங்களை நிரப்புவதற்கான இந்த தேர்வை மட்டும் 3 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 தேர்வு அப்படிங்காங்க, சிபிடி 2. உடனே அதுல ஒரு தகராறாச்சு. யூபியில, ராஜஸ்தான்ல எல்லா இடத்துக்கும் கொந்தளிப்பு, பீகார்ல எல்லா இடத்துக்கும் கொந்தளிப்பு. எல்லா வேலைகளையும் கான்ட்ராக்ட் முறையில் எடுக்கிறதுக்கான சதி திட்டத்தின் துவக்கம் தான் இந்த 1 லட்சம் வேகன்சியை அவங்க நிரப்பாம இருக்கிறது. அதுக்கான தேர்வு நடத்தாம இருக்கிறது. தேர்வு மாதிரி அறிவிச்சிருந்தா கூட அவங்க திட்டமிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. அப்போ 1,25,000 வேகன்சி மிலிட்டரியில எப்படி நிரப்புறாங்களோ அப்படிதான் எல்லா வேகன்சியும் நிரப்புறதுக்கான சதி திட்டம் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சதி திட்டத்தை எதிர்த்து நாடு பூராவும் போராட வேண்டியது. இன்னைக்கு இந்த வேகன்சியை ஃபில்அப் பண்ணாதனால ஓபன் லைன்ல எல்லாம் பயங்கர ஒர்க்லோடு. லீவ் கிடைக்கல தொழிலாளிக்கு. 12 hours கேட்ல ஒர்க் பண்றான், அடுத்த ஆள் வரமாட்டேங்கிறான். 2 நாள் 3 நாள் அவன் 12 hours டியூட்டி பாக்குறான். லீவே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டேஷன்ல லீவ் கிடைக்கல, எல்லா இடத்துலயும் கிடைக்கல. சதர்ன் ரயில்வேல 9,000 வேகன்சி இந்த கால்பார்ல இருக்கு. இந்த 1 லட்சம் வேகன்சில சதர்ன் ரயில்வேக்கு 9,000 வேகன்சி, குரூப் டி வேகன்சி. இந்த 9,000 வேகன்சியை நிரப்பினா எவ்வளவு பேருக்கு இது வேலை பளுவை குறைக்கும். ஒரு பக்கம் லீவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு மார்க்கெட்டுக்கு வராங்க. சோ அவங்களுக்கு வேலை என்ன மாதிரியான வேலை கொடுக்கறது அப்படின்னா, கண்ணியமான வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்டை கொடுப்பதற்கு மோடி அரசாங்கம் சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா 4 வருஷத்தோட போயிடு. அப்போ இந்த மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். வேலை 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னவரு இப்படிதான் கொடுக்க போறாங்க. அதனால இதுக்கு எதிராக நம்ம டிஆர்இ இங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். இது பத்தாது. இதை போல எல்லா தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும். வெள்ளட்டம் டிஆர்இ சிஐடியு யுடபிள்யூ
சிஐடியு போராட்ட